என் அன்பு குழந்தையே, உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களைப் பற்றி நான் உன்னோடு பேச வேண்டும் என்று இந்த நேரம் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யாருக்கோ சொல்கின்ற வாக்குதானே என்று நினைத்து விடாதே. இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்கு. என் பிள்ளையே, நிச்சயமாக இன்று இந்த பிரத்யங்கரா என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான முற்றுப்புள்ளியினை கொடுத்துவிடும். பல விஷயங்கள் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தந்துவிடும். என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ கலங்கியது போதும். இனி உனக்கான கலக்கங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்ன நடந்தது என்று சொல்லி நினைத்து நீ வருந்தாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமாக உன் பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு நடத்துவாள் என்பதனை நம்பு. என் குழந்தையே, அதுவெல்லாம் இருக்கட்டும். எதற்காக தாயே இன்று என் தந்தையின் உடன் பிறந்தவர்களை பற்றி நீ பேச வந்திருக்கிறாய்? அவர்களோடு நாம் இப்பொழுது எதை பற்றி பேச வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன என்று நீ யோசிக்கலாம். அவர்கள்தான் காலம் முழுக்க துரோகத்தை தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சொல்லலாம். என் குழந்தையே, நீயே சொல்கின்றாய் அல்லவா, காலம் முழுக்க துரோகத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பேற்பட்ட இவர்களை பற்றி நாம் பேச வந்ததில் என்ன தவறு இருக்கின்றது? இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்கள் யாரையெல்லாம் தன்னோடு கூட்டு சேர்த்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள்? எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து ஒரு படி நீ மேலேறி சென்றால் இவர்கள் உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிட முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவர்களின் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெற்றது கிடையாது. இவர்களின் முயற்சி ஒருபோதும் இங்கே நிலைத்து நின்றது கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள். சரி, இதற்காகவெல்லாம் இவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. ஏனென்றால் இது இவர்கள் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தானே. இது எப்பொழுதுமே இவர்கள் தொடர்கின்ற ஒரு விஷயம்தானே. அப்படியானால் எதனால் இன்று இந்த பிரத்யங்கரா அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களை பற்றி பேச வந்ததற்கான காரணம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் இந்த நேரம் நான் உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான ஆழமான ஒரு காரணம் இருக்கும். அந்த ஆழமான காரணத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்துகிறதா தீயதை நடத்துகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா? என் தங்கமே, இந்த சந்தேகத்திற்கு எல்லாம் சரியான பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா இது? என் பிள்ளையே, உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் இவர்களை பற்றி சொல்ல வந்ததற்கான காரணம் இவர்கள் செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம், இவர்கள் மனதிற்குள் தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த பிரத்யங்கராவிற்கு அத்தனை கோபத்தை அவர்களின் மீது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் உடனே இந்த கோபத்தை தீர்க்க வேண்டும், இந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் என்றாலே இங்கு 90% பேர் சொத்து பிரச்சனைகளில்தான் முங்கி கிடப்பார்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லாமல் நம் உடன் பிறந்தவர்கள் தானே என்று அவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்க மனமில்லாமல் எப்பொழுதும் இங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டும் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டும்
தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றி திரிந்து கொண்டும் இருப்பதனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல எண்ணங்களை உனக்கு நல்ல விதமாக கொடுப்பதில்லை. பல சந்தோஷங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் உறுதியாக கொடுப்பதில்லை. என் குழந்தையே, உன் அம்மா நான் சொல்வது போல இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த பொறாமை எண்ணங்களும் சொத்து விஷயமானதுதான். இதில் இவர்கள் எண்ணுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் யோசிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் நினைப்பது அத்தனை கொடூரமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட வேண்டும் என்று அவர்கள் தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கோவில் கோவிலாக செல்கின்றார்கள். இதை மட்டும் நடத்தி கொடு என்று தெய்வங்களிடம் கேட்கின்றார்கள். ஆனால் இவர்கள் கேட்கின்ற விஷயம் தெய்வத்திற்கே பொறுக்காத விஷயம். ஒருபோதும் தெய்வம் இவர்கள் கேட்கின்ற இந்த விஷயத்திற்கு பதிலை கொடுக்க மாட்டார்கள். ஒருபோதும் தெய்வம் இவர்கள் கேட்கின்ற இந்த விஷயத்திற்கு நல்லதொரு விஷயத்தை நடத்த மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா நான் சொல்வதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்கிறாயானால் இவர்கள் கேட்ட விஷயம் எப்படிப்பட்டதாக இருந்தால் தெய்வமே அவர்களின் மீது கோபம் கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்டவர்கள்தான் உன் தந்தையின் உடன் பிறந்தவர்களாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு பாடத்தை கொடுக்க இந்த பிரத்யங்கரா நான் புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரம் சரியானதுதானே? என் குழந்தையே, அப்படி என்ன செய்த நினைத்திருப்பார்கள்? அப்படி எந்த ஒரு விஷயத்தை நடத்த எண்ணி இருப்பார்கள் என்று யோசிக்கிறாயல்லவா? நான் சொன்னதும் நீயே சீற்றம் கொள்வாய். நான் சொன்னதும் நீயே பொங்கி எழுந்து விடுவாய். அம்மா, நீ எதையும் செய்ய வேண்டாம், நான் அவர்களை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று நீயே சொல்லிவிடுவாய். அந்த அளவிற்கான சிந்தனைகளை கொண்டுதான் இவர்கள் இந்த இடத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை என்னவென்று உணர வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உனக்கு வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இவர்கள் நினைத்தது போல உன் குடும்பத்தில் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? இவர்கள் நடத்த நினைக்கின்ற விஷயம், இந்த வாழ்க்கை யார் இடைஞ்சல்களை கொடுக்கிறார்களோ, இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் அவர்களுக்கு தடங்கலாக நிற்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை முடிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியானால் அது போன்று இருப்பது யார்? உன்னுடைய தந்தை அல்லவா? அப்படியானால் உன்னுடைய தந்தையினுடைய மனநிலையில் இருந்து அவர்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக அவர்களுக்கு முழுமையாக ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முழுமையாக இவர்களுக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நடத்திவிடக்கூடாது. இனிமேலும் அவர்கள் இங்கு இருந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்று யோசிக்கின்றார்கள். என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர முடியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம், நீ எப்பொழுதும் எதையும் உணர்ந்து கொள்ள முடியாமல் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்காக எப்பொழுதும் உன் பிரத்யங்கரா உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றேன் அல்லவா? உனக்குள்ளிருந்து மிக பெரிய மாற்றத்தை தர வேண்டிய இந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாக எதையும் பெரிதாக யோசிக்காதே. நீயாக எதையும் இந்த வாழ்க்கையில் அதிகமாக சிந்திக்காதே. இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்பதிலும் உன்னுடைய தந்தையினுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதுமாகத்தான் இருக்கின்றது. இந்த எண்ணத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஒருபோதும் யாரும் இதனை வெளியில் சொல்லிவிடவும் மாட்டார்கள். ஆனால் உன் பிரத்யங்கரா எனக்கு தெரியும் அல்லவா, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள். அவர்கள் குடும்பமாக பேசிக்கொள்ளும் பொழுது இவர் ஒருவர் ஒளிந்தால் போதும் எல்லாமும் நமக்கு கிடைத்துவிடும், இனி யாரும் நமக்கு போட்டிக்கு இல்லை என்பது போன்று இவர்கள் பேசிக்கொள்வதையும் மனதிற்குள் நினைப்பதையும் இந்த பிரத்யங்கரா நான் நல்லபடியாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? தெளிவாக இதையெல்லாம் நீ உணர வேண்டும். சரியானபடி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும்
இனி எப்பொழுதும் உனக்கான மனமாறுதல்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என் பிள்ளை கண் கலங்கி நின்றாயோ, எந்த விஷயத்தை நினைத்து நீ வேதனை கண்டாயோ, அந்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு முடிவுகளை கொடுக்க இந்த பிரத்யங்கரா நினைத்துவிட்ட இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளும் இது போன்ற ஒரு சூழ்ச்சிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை கொடுக்காமல் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். அதனால்தான் முன்கூட்டியே இந்த விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல நினைத்து விட்டேன். இந்த பிரத்யங்கரா, நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதனை பற்றி நன்றாக உணர்ந்தவள். அப்படி இருக்கும் பொழுது அம்மா, உன் வாழ்க்கையில் இது போன்ற தீமைகள் நடப்பதையெல்லாம் நான் அனுமதித்து விடுவேனா என்ன? இந்த தீமைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நான் நிச்சயமாக உடன் இருந்து விட மாட்டேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு இதனை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ முடிவு செய்து விட்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ எந்நேரமும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். இந்த பிரத்யங்கரா உன் முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். இனிமேலும் என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, சரிபட்டு வராத பல விஷயங்களை இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தும் பொழுதெல்லாம் உன் அம்மா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் உன் தந்தையுடன் பிறந்தவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கின்ற உன் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் குடும்பத்தில் ஒரு தந்தையாக இருந்து அவர்களுக்கு இவர்கள் செய்த உதவிகள் ஏராளம். கைமாறு கருதாமல் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக நினைத்து இவர்கள் செய்தது ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கெல்லாம் இவர்கள் பெரிதாக எதையும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. நன்றியை கூட தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. குறைந்தபட்ச அன்பையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? குறைந்தபட்ச அன்பையாவது அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்காமல் செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதனைத்தான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பாதி பேரினுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சிலருக்கு இனிமேல்தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்க போகின்றது. நம் குடும்பத்தில் எல்லாம் இப்படி இல்லை என்று ஒருவராலும் சொல்லிவிட முடியாது. இந்த பிரத்யங்கரா அத்தனை பேரின் மனநிலையையும் படித்துவிட்டு வந்திருக்கின்றேன். எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள், சொத்து என்ற ஒன்று வந்தால் இந்த மனிதர்களையே போட்டு தள்ளக்கூடிய மனது கொண்டவர்கள் அல்லவா? இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை காப்பாற்றுவது என்பது சற்று கடினம்தான். ஆனால் இவர்கள் நினைத்தது எல்லாம் ஒருபோதும் நடக்காதபடிக்கு தெய்வம் உனக்கு துணை நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா பிரத்யங்கரா உன்னோடு வருகின்ற இந்த காலகட்டம் இனி எப்பொழுதுமே உனக்கான நேரமாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ நடத்தி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே சரியானபடி மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் பிரத்யங்கரா சொன்னது போல உன் தந்தை வழி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இது போன்ற காரியங்களை அவர்கள் மனதளவில் செய்ய நினைக்கிறார்கள். மனதளவில் இது நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு செய்த புண்ணியத்தின் பலனாக யாராலும் உன்னை, உன் குடும்பத்தையும், உன் வீட்டின் தலைவனையும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும்.
அம்மா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்.